அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த காலத்தில் மாந்தியைத்தான் திரவியக்காரன் என்று சொன்னார். இதான் பழைய இப்பையும் அந்த பாதசார கட்டத்தில் பாருங்கள், மாந்தின்னு போட்டு திரவியக்காரன் போட்டு. அப்போ மாந்தியை திரவியக்காரன் சொல்கிறதுனால மாந்தியால் நாம் என்ன சொன்னோம்னா பணம் நமக்கு மாந்தியால் பணம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் உண்டு. ஏன்னா இப்போ எல்லாருமே மாந்தி எந்த பக்கத்தில் இருக்குன்னே தெரியவே தெரியாது. சில பேர் மாந்தியை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. மாந்தி என்ன சொல்கிறாருன்னா நல்ல கிரகம்தான், என்ன ஒன்றும் செய்யாது, உயிர்காரகத்தை எடுத்துரும், பொருள் காரகத்தை கொடுக்கும். அப்போ உயிர்காரகத்தை எடுத்துரும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா பொருள் காரகத்தை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கிடுறது அப்படின்னா 12 கட்டத்தில் உயிர்காரகம் பொருள்காரகம் எல்லாத்துக்கும் தெரியும். மேசம் 1, 3, 5, 7, 9, 11 பூரா உயிர்காரகம். 2, 4, 6, 8, 10, 12 எல்லாமே பொருள்காரகம். இது பொதுவானது. ஆனால் மேசத்தின் 15 டிகிரி, முதல் 15 டிகிரி உயிர்காரகம். மேசத்தின் பேலன்ஸ் இருக்கிற 15 டிகிரி என்ன சொல்லலாம்னா பொருள்காரகம். அப்போ மேசத்தின் முதல் 15 டிகிரி, மேசத்தின் முதல் 15 டிகிரி என்ன சொல்லணும் உயிர்காரகம். மேசத்தின் பேலன்ஸ் இருக்கிற 15 டிகிரி பொருள்காரகம். ரிஷபத்தின் முதல் 15 டிகிரி பொருள்காரகம், ரிஷபத்தின் பேலன்ஸ் இருக்கிற 15 டிகிரி உயிர்காரகம். அப்போ பொருள்காரகத்தில் முதல் 15 டிகிரி பொருள்காரகமாகும், பேலன்ஸ் இருக்கிற 15 டிகிரி உயிர்காரகமாகும். உயிர்காரகத்தின் முதல் 15 டிகிரி உயிர்காரகமாகும், பொருள்காரகத்தில் 15 டிகிரி ரெண்டாவது இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 15 பொருள்காரகமாகும். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே தான் இதுக்குள்ளே தான் உங்களுடைய மாந்தி உயிர்காரகத்தில் இருக்காரா பொருள்காரகத்தில் இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கட்டத்தை போட்டு என்ன சொன்னான்னா உயிர்காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசத்தின் 15 டிகிரி உயிர்காரகம் 15 டிகிரி, அதுக்கடுத்த 15 டிகிரி பொருள். பொருள்காரகத்தில் முதல் 15 டிகிரி பொருள், ரெண்டாவது 15 டிகிரி உயிர். இப்படியே நீங்கள் கணக்கு போட்டு கட்டம் போட்டு வச்சுக்கிடுங்க. ஒரு இது ராசி கட்டம் போடுங்க. ராசி கட்டம் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கட்டத்தை என்ன சொன்னா 12 கட்டத்தை என்ன சொன்ன 12 கட்டம் போட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கட்டத்துக்கு ஊடால ஒரு கோடு போடுங்க. உயிர் பொருள், பொருள் உயிர், உயிர் பொருள், பொருள் உயிர் அப்படின்னு கரெக்டாக 12 கட்டத்தையும் நிரப்புங்க. இதில் உங்களுடைய மாந்தி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இதில் உங்களுடைய மாந்தி எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உயிர்காரகத்தில் இருக்காரா பொருள்காரகத்தில் இருக்காரா, உயிர்காரகத்தில் இருக்காரா பொருள்காரகத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ உயிர்காரகத்தில் இருந்தார்னா என்ன சொல்கிறான்னா ஒரு போராட்டம், உயிர் சார்ந்த விஷயத்தில் ஒரு போராட்டம். ஏன்னா அவர் பொருளை மட்டும்தான் கொடுக்கறதுக்கு உண்டான ஆதிபத்தியம் உடையவர், பொருளை மட்டும்தான் கொடுக்கறதுக்கு உண்டான ஆதிபத்தியம் உடையவர். அவருக்கு உயிரை எடுக்கிறதுக்கு உண்டான பவர் அவர்கிட்ட உண்டு. அதனால் எந்த இடத்தில் மாந்தி இருக்கிறதோ அதில் 30 டிகிரியில் அந்த கட்டம் உயிர்காரக கட்டமா அப்படின்னா முதல் 15 டிகிரி உயிர்காரகமாகும், ரெண்டாவது 15 டிகிரி பொருள்காரகம். அந்த கட்டம் என்ன சொல்கிறான்னா பொருள்காரகமான முதல் 15 டிகிரி பொருள்காரகம், மற்ற 15 டிகிரி உயிர்காரகமாக தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அப்போ மாந்தியோடைய இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நின்றாலும்
எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் நின்றாலும் அந்த மாந்திக்கு இடம் கொடுத்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதோடைய மூலத்திரிகோணத்தை வந்து சோழியம் முடிச்சிருவார். சோழியம் உறுதியாக முடிப்பார். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்து அந்த ஆதிபத்தியமுடைய காரகத்துவத்தை வந்து இழந்தவங்க நாங்களாம். எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். யாருக்கு, எனக்குன்னு மட்டும் இல்லை, உலகத்தில் வந்து மனிதனாக பிறந்து விட்டால் மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதோடைய மூலத்திரிகோணம் பாதிக்கும். சரி, மாந்தி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பரணி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காங்க. மாந்தி பரணி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான சுக்கிரன், பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான சுக்கிரனுடைய மூலத்திரிகோணம் எது அப்படின்னா துலாம் தான் சுக்கிரனுடைய மூலத்திரிகோணம். துலாம் தான் சுக்கிரனுடைய மூலத்திரி. அப்போ அவங்களுடைய லக்கணத்திற்கு இந்த துலாம் என்ன ஆதிபத்தியமோ அதை அடிபட்டு போகும், உறுதியாக அடிபட்டு போகும், உறுதியாக அடிபட்டு போகும். அப்போ இதெல்லாம் உண்மையானா 100% உண்மை தான், அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. இப்போ நம்மளுடைய எய்ம் என்னென்னா வந்து மாந்தியால் நம்மளால் நம்ம வந்து சம்பாத்தியம் பண்ண முடியுமா, இந்த கேள்வி தான். அப்போங்கும்போது மாந்திக்கு இன்னொரு பார்வைகள் உண்டு. மாந்திக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, தான் நின்ற இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார். மாந்தியோடைய முக்கியமான வேலையே வந்து என்ன சொன்னால் கரணத்தை காலி பண்ணுவது தான். மாந்தியோடைய முக்கியமான வேலை கரணத்திற்கும் அவருக்கும் பிடிக்காது. கரணத்தை வந்து என்ன சொன்னா வந்து என்ன சொன்ன சோழியை முடிக்கக்கூடிய ஆதிபத்தியத்திற்காகவே பிறப்பிக்கப்பட்டவரே வந்து மாந்தி. அதே சமயத்தில் முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னத்தை காலி பண்ணும் தெரியுமா, திதியை காலி பண்ணும். திதி என்று சொல்லக்கூடிய பண வருமானத்தை தடுத்து நிம்மதியில்லாத வாழ்க்கையை வந்து உருவாக்குவது முடக்கு ராசியும் முடக்கு நட்சத்திரம். இதெல்லாம் வந்து ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்மளுடைய மாந்தி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரோ அந்த மாந்திக்கு இடம் கொடுத்த வீடு இருக்கும் இல்லையா, மாந்திக்கு இடம் கொடுத்த வீடு. இப்போ வந்து மாந்தி வந்து என்ன சொன்னால் மேசத்தில் இருக்கார், மாந்தி மேசத்தில் இருக்கார், பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னா மாந்திக்கு இடம் கொடுத்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய யார், செவ்வாய். இந்த மாந்திக்கு இடம் கொடுத்தவன் மாந்திக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. மாந்திக்கு இடம் கொடுத்தவன் மாந்தி நின்ற இடத்திற்கு 6, 8, 12 வந்து மறைந்தான் என்று சொன்னால் மாந்தியால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா? அதே சமயத்தில் மாந்திக்கு இடம் கொடுத்துருக்கான் இல்லையா ஒரு நட்சத்திரம், மாந்திக்கு ஒரு இடம் கொடுத்த அந்த பரணி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான சுக்கிரன் மாந்திக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. மறைந்தால் பிரயோஜனம் இல்லை. மாந்தியால் உங்களுக்கு எந்தவித சொல்யூஷன் கிடைக்காது, பொருளாதாரம் கிடைக்காது. அப்போ பொருளாதாரம் கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ மாந்தி வந்து என்ன சொன்னால் லக்கணத்திற்கு 1, 5, 9 இருந்ததுன்னு வைங்க, லக்கணத்துக்கு 1, 5, 9 இருந்தால் நீங்கள் எதால் வந்து உங்களுடைய செயல்படுத்தணும்னா அறிவை யூஸ் பண்ணி சம்பாத்தியம் பண்ணணும். அப்படி தொழில் தான், அப்படித்தான் உங்களுக்கு அமையும். மாந்தி லக்கணத்திற்கு 1, 5, 9 இருந்தால் அறிவை யூஸ் பண்ணி, மூளையை யூஸ் பண்ணி தான் வேலை. உட்காந்துட்டே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இருந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் உங்களிடம் உண்டு. மாந்தி லக்கணத்திற்கு 2, 6, 10 இருந்தால் அறிவையும் யூஸ் பண்ணணும், வேர்வத்தண்ணியும் சிந்தணும். அறிவையும் யூஸ் பண்ணணும், வேர்வத்தண்ணியும் சிந்தணும். அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் பொருளாதாரம் வருமானம் வரும். மாந்தி 3, 7, 11 இருந்தால் உங்களுக்கு வர்ற பார்ட்னர் மூலமாகத்தான் யோகத்தை அவர் கொடுப்பார். பார்ட்னர் மூலமாக தொழில் வச்சு பார்ட்னர் என்று பார்ட்னர்னால் யார், நண்பர், மனைவி. ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும்
அப்போ 3-7-11 இருந்தால் பார்ட்னர் மூலமாகத்தான் உங்களுடைய யோகத்தை மாந்தி கொடுப்பார். இது நண்பராக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி பார்த்துக்கலாம். மாந்தி 4-8-12 இருந்தால் 4ஆம் இடம் சுகஸ்தானம், 12ஆம் இடம் அயனசேன படம், 8ஆம் இடம் ரிஸ்க்கான விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னு வைங்க, மலன்னு நீங்கள் முன்னேறிடுவீங்க. 8ஆம் இடம் என்பது ரிஸ்க்கு. ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண போகிறார். அவர் என்ன சொன்னார், இலகுவாக என்ன சொன்னார்னா ஒரு மனித உயிரை படுக்க போட்டு அனஸ்தீசியா கொடுத்து எல்லாம் செஞ்சு அந்த ஆப்ரேஷன் பண்ணி அவருடைய மைண்ட் எப்படி இருக்கும் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட நோயாளியை விட ரொம்ப என்ன சொன்னாங்க டிப்ரெஷன் மைண்ட் ஆகக்கூடிய ஒரு டாக்டர். நம்ம அதை சிந்தனை பண்ணி பார்க்கணும். நோயாளிக்கு யோகம் இருக்கணும். டாக்டருக்கு என்ன சொன்னாங்க, தான் கற்ற கல்வியை அந்த இடத்தில் பிரயோகப்படுத்தும் போது ஷார்ப்னஸாக ரிஸ்க் எடுக்கணும். அப்போ இப்போ ரிஸ்க்னா என்னன்னு புரியுதா? அப்போ 4-8-12 இருந்தால் ரிஸ்க் எடுக்கணும். எனக்கெல்லாம் 4 மாந்தி. எந்த விஷயமா இருந்தாலும் ரிஸ்க் எடுத்தால் நிறையா பணம் வரும். ஆமாம், அந்த நேரத்தில் நம்ம பயப்படக்கூடாது. பயந்தால் உங்களுக்கு வருமானம் வராது. ரிஸ்க் எடுக்கணும். எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் வாங்க முடிச்சிருவோம், பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய அவங்களுடைய 8ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் போய் என்ன சொன்ன நம்ம தலையிடும் போது என்ன சொல்லணும், அவங்க ஒரு பேதனத்தில் தான் இருப்பாங்க. அந்த நேரம் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுப்பாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறான்னா அவங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஒன்றும் பிழைச்சிக்கிடுவார், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை இப்படி செய்யுங்க, சக்ஸஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான்னா எனக்கு பெரும்பாலான கேஸுகள் ஃபுல்லாகவே வருவது ஃபுல்லாகவே 8ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தில் தான் அதிகமான எனக்கு பணம் சம்பாத்தியம் வரும். நார்மலான இதிலெல்லாம் வராது. என்ன காரணம், 4-8-12 மாந்தி தொடர்பு கொண்டுருது. அப்போ அங்கே நம்ம என்ன சொன்னோன்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். என்ன கேஸ் கொண்டு வந்தாலும் வாங்க பார்த்துருவோம், சரி பண்ணிடலாம். ஆனால் நிறையா சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். 100 கேஸ் எடுத்தோன்னா 80 கேஸ் கண்டிப்பாக சக்ஸஸ். 20 கேஸ் நம்மளால் உத்தரவாதம் நம்ம கடவுள்கிட்டயே சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லலாம்னா இப்போ ஓகே, இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டு மாந்தி நின்ற நட்சத்திரத்தோடைய உணவை நீங்கள் வாழ்நாளில் கையில் கூட தொட்டு பார்க்கக்கூடாது. மாந்தி என்ன சொன்னா ஒரு கலை மாதிரி வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்படி வெட்டி போடுவீங்க, அடுத்து வளர்ந்துடும், வெட்டி போடுவீங்க, வளர்ந்துடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை நீங்கள் தயவு செய்து சாப்பிடக்கூடாது. இது முதல் கண்டிஷன். மாந்தி நின்ற உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்போ மாந்தி நின்ற உணவை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதனால் என்ன சொல்லணும், மாந்தி நின்ற உணவை மாந்தி நின்ற நட்சத்திர உணவை நீங்கள் தானம் பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ 27 நட்சத்திரத்திற்கும் என்ன சொல்கிறேன்னா பழங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். உணவு என்பது அப்படிங்கிறத சொல்கிறேன். 27 மாந்தி அசுபதி நட்சத்திரத்தில் நின்றால் மஞ்சள் நிற உணவு அப்படின்ட்டான். அப்போ மஞ்சள் நிற உணவு என்ன சொன்னாலும் லெமன் சாதம் தான் மஞ்சள் கலரில் இருக்கும். அப்போ லெமன் சாதம் தான் மஞ்சள் கலரில் இருக்கும். அதனால் என்ன சொன்னாலும் மஞ்சள் நிற உணவு தானம் பண்ணிகிட்டே வரும். தானம் பண்ணும். ஒவ்வொரு நாளும் மாந்திகிட்டேருந்து பணம் வரணும் அப்படின்னா, மாந்தியால் சக்ஸஸ் கிடைக்கணும்னா அசுபதி நட்சத்திரத்தில் என்றால் மஞ்சள் நிற உணவு தானம் பண்ணணும். பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் நெல்லிக்காய் சாதம் தானம் பண்ணணும். கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் வற்றல் குழம்பு தானம் பண்ணணும். ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் தயிர் தானம் பண்ணணும். நேர்மோர் தானம் பண்ணணும். நீங்கள் குடிக்கக்கூடாது. மிருகசீரிடத்தில் என்ன சொன்னான்னா மாந்தி இருந்தால் பருப்பு சாதம் தானம் பண்ணணும். திருவாதிரையில் என்ன சொன்னா மாந்தி இருந்தால் களி தானம் பண்ணணும். அதற்கடுத்து என்ன சொன்னாலும் இந்த கூழ் ஊற்றுவாங்களே மாரியம்மன்களுக்கு, இதெல்லாம் தானம் பண்ணணும். புனர்பூசத்தில் இருந்தால் பால் சாதம் தானம் பண்ணணும். பூச நட்சத்திரத்தில் இருந்தால் சாம்பார் சாதம் தானம் பண்ணணும்.
ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தால் மோர் வற்றல் குழம்புன்னு ஒன்று இருக்குது. மோரில் வந்து குழம்பு தயாரிச்சிருப்பாங்க. அதில் வந்து என்ன சொன்ன அந்த வத்தல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மோர் வற்றல் குழம்பு தானம் பண்ணணும். மக நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் கீரை, என்ன கீரைனாலும் இருக்கும், பொன்னாங்கண்ணி கீரையாக இருக்கட்டும், எந்த கீரையாக இருக்கட்டும், முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், எந்த கீரையாக இருந்தாலும் தானம் பண்ணுங்க. பூர நட்சத்திரத்தில் இருந்தால் பலாப்பழ சிப்ஸு தானம் பண்ணுங்க. ஏன்னா பலாப்பழம் எந்த நேரம் கிடைக்காது. பலாப்பழ சிப்ஸு வந்து என்ன சொல்கிறேன், குச்சி குச்சியாக இருக்கும், அது தானம் பண்ணுங்க. உத்தர நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் புளியோதரை தானம் பண்ணுங்கள். அஸ்த நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் தேங்காய் சாதம் தானம் பண்ணுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் சர்க்கரை பொங்கல் தானம் பண்ணுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மாந்தி இருந்தால் பருப்பு பொடி தானம் பண்ணுங்கள். இந்த பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பருப்பு பொடி அவ்வளோ நைஸாக அரைச்சி வச்சுருப்பாங்க. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா சாதத்துக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா சாதத்தில் இந்த பருப்பு பொடியை போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி என்ன சொன்னாங்கன்னா ஊற்றி சாப்பிட்டு நாங்கள் சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சுவாதி நட்சத்திரத்திற்கு பருப்பு பொடி தானம் பண்ணணும். விசாக நட்சத்திரத்திற்கு வந்து மாந்தி இருந்தால் கருவேப்பிலை சாதம் தானம் பண்ணணும். அனுச நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா மாந்தி இருந்தால் வெண்பொங்கல் தானம் பண்ணுங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து மாந்தி இருந்தால் மாங்காய் சாதம் தானம் பண்ணுங்கள். மூல நட்சத்திரத்தில் வந்து மாந்தி இருந்தால் அதிரசம் தானம் பண்ணுங்கள். புராட நட்சத்திரத்தில் போய் மாந்தி இருந்தால் போலி தானம் பண்ணுங்கள். போலி எல்லாத்துக்கும் தெரியலையா, கடம்பூர் போலின்னு சொல்லுவாங்க. போலி தானம் பண்ணி இப்போ எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்குது. உத்திராட நட்சத்திரத்தில் வந்து மாந்தி இருந்தால் கடலை மாவால் செய்த உணவு. கடலை மாவால் செய்த உணவு என்னது? பஜ்ஜி வந்து கடலை மாவு தான் செய்வாங்க, அது எனக்கு தெரியும். சேவு அப்படிங்கிறது கடலை மாவா அப்படிங்கிறது எனக்கு வந்து சேவு வந்து கடலை மாவா, கடலை மாவு. சேவு வந்து என்ன சொன்னால் இந்த சேவு குச்சி குச்சியாக இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன சொன்னா சாதா சேவு. சாதா சேவு வந்து என்ன சொன்னா வந்து உங்களுக்கு அது வந்து என்ன சொல்கிறேன்னா கடலை மாவில் செஞ்சது. அப்போ அந்த கடலை மாவில் செஞ்சதை வந்து நீங்கள் வந்து தானம் பண்ணுங்கள். மாந்தியால் வருமானம் உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் அரிசி மாவால் செய்த உணவை தானம் பண்ணுங்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் அவள் தானம் பண்ணுங்கள். சதய நட்சத்திரத்தில் வந்து மாந்தி இருந்தால் சேமியா உப்புமா தானம் பண்ணுங்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் புட்டு தானம் பண்ணுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் உளுந்தவடை தானம் பண்ணுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் கொத்தமல்லி சாதம் தானம் பண்ணுங்க. அப்போ மாந்தி இருந்த ஸ்தானத்திற்கு உண்டான அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை விரயம் பண்ண அவர் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கார்ல, அந்த கட்டம் வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து லிங்க் ஆகும்போது என்ன சொல்கிறான்னா வந்து அவரால் உங்களுக்கு பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் மாந்தி. ரெண்டாவது என்ன சொன்னேன்னா, நான் சொன்ன வீடியோவை வந்து என்ன சொன்னேன்னா நீங்கள் நல்லா தராவாக வாசித்து பார்க்கணும். ஒரே தடவையில் புரியாது. இப்போ நானே வந்து இதை வந்து என்ன சொன்னேன்னா வந்து இதை ப்ரிப்பரேஷன் பண்ணி இத்தனையும் எடுத்து நீட் பண்ணி நேற்று படுக்கும்போது 12 மணி. அப்போ 12 மணி அப்படின்னு சொல்லி வரும்போது கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திப்பேன். 6 மணிக்கு 6 மணி நேரம் தூக்கம்தான். அப்போ இதை எப்படி எனக்கு பேசுவதற்கும் இலகுவாக இருக்கணும், அதே சமயத்தில் உங்களுக்கும் புரிய வைக்கணும். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு வந்து மண்டைக்குள்ளே வந்து நல்லா கேதர் பண்ணி மக்கள் ஏதாவது ஒரு விதத்தில் 10 பேர் வந்து படித்தானாலும் 2 பேருக்கு சக்ஸஸ் ஆனவங்க என்ன சொல்கிறேன்னா அவனுடைய சந்தோஷம் நம்மள்கிட்ட வந்து சேரும். எப்படியோ ஒரு இடத்துல வந்து சேரும். அவன் சந்தோஷப்பட்டது நமக்கு வந்து ஒரு பங்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு தான் இதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோக்கள் எல்லாம் போடுறோம். அதனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பரிசித்து பாருங்கள். மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை தினமும் தானம் பண்ண பொருளாதாரம் வந்து திரவியக்காரன் கண்டிப்பாக மாந்தி நின்ற உணவு, மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான பொருளை வியாபாரமாக பண்ணும். ஒருத்தருக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு,
வாழைப்பழ பிஸ்னஸ் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். வாழைப்பழம் ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது. வாழை இலையில் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே வாழை இலையை தூக்கி போட்டுருவோம்ல, அந்த மாதிரி தான். அப்போ என்ன சொல்கிறான்னா, மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை நாம் சாப்பிடக்கூடாது. பிறருக்கு தானம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றியை வந்து நீங்கள் செயல்படுத்த முடியும். கண்டிப்பாக வந்து இது ஒரு இலகுவான சூத்திரம். நல்லா படித்து பாருங்கள். 1க்கு 2 தடவை படித்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதனால் கண்டிப்பாக ஒரு வெற்றி உண்டு, உறுதியாக வெற்றி உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.